Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் புரட்டாசி மாத விரதம் துவங்கியதால் மீன்கள் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. மீன்களின் விலை வீழ்ச்சி காரணமாக பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு செல்ல ஆர்வம் காட்டாததால் விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகளை கரையோரத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் குறைந்த விலையில் மீன்களை விற்பனை செய்வதால் பெரும் நஷ்டத்தை சந்திப்பதாக மீனவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டில் பழுதடைந்து நின்ற தனியார் பள்ளி பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பழவேலியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் பேருந்து வழக்கம் போல் பள்ளி முடிந்து செங்கல்பட்டு பகுதியில் மாணவர்களை இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் பள்ளியை நோக்கி புறப்பட்டது. வேம்பாக்கம் பகுதியில் சென்றபோது பேருந்து திடீரென பழுதாகி நின்று கரும்புகையுடன் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். விபத்தின் போது பேருந்தில் மாணவர்கள் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பள்ளி பேருந்துகளை முறையாக பராமரிக்க தவறுவதே விபத்திற்கு காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், ஊத்தங்கரை வேளாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்கள் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றிய கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக உறுப்பினர்கள் MGNRG வேலையில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பதாகவும் பல திட்டப்பணிகள் நடைபெறாமலேயே பணிகள் முடிவடைந்ததாக கூறி பணம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகளை அடுக்கினர். இதற்கு முறையாக பதிலளிக்காததால் வெளிநடப்பு செய்த அவர்கள் விடியா திமுக ஆட்சியில் குற்றச்சாட்டுகளுக்கு முறையான பதிலளிப்பதில்லை என்று குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலையில் அதிமுக ஆட்சியில் பொருத்தப்பட்ட CCTV கேமராக்கள் அனைத்தும் குப்பை தொட்டியில் வீசப்பட்டதால் குற்றச்சம்பவங்களை கண்டுபிடிக்க முடியாமல் மாவட்ட நிர்வாகம் திணறி வருகிறது. விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து காவல்துறைக்கு முறையான நிதி ஒதுக்காததால் அதிமுக ஆட்சியில் பொருத்தப்பட்ட அனைத்து CCTV கேமராக்களும் உடைந்தும் பழுதடைந்தும் காணப்படுகிறது. இதனால் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை விரைவில் பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு வெளியே விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கல்லுப்பட்டியை சேர்ந்த பிரபாகரனும் ராஜகாப்பட்டியை சேர்ந்த குமரேசனும் ஆட்டோவில் சென்றபோது எந்த ஒரு வாகனத்தின் மீதும் மோதாமல் இருவரும் கம்பளிப்பட்டி பகுதியில் கீழே விழுந்துள்ளனர். இதில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரபாகரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆனால் ஆட்டோ ஓட்டுநர் குமரேசன் இந்த சம்பவத்தின் போது தலைமறைவானதால் பிரபாகரனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கடவாக்குறிச்சி மலையை காப்பாற்ற கோரி விடியா அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முசுவனூத்து பகுதியில் இயங்கும் தனியார் கல்குவாரிகள் கடவாக்குறிச்சி மலைப்பகுதியில் 24 மணி நேரமும் பாறைகளை வெடிவைத்து தகர்த்து வருகிறது. இதனால் அணைப்பட்டி மற்றும் குள்ளிசெட்டிப்பட்டி வழியாக செல்லும் சாலைகள் சேதமடைவதோடு முசுவனூத்து பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து மண் வளமும் கெட்டு சுற்றுச்சூழல் மாசுபடுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் விடியா அரசு இங்குள்ள தனியார் குவாரிகளுக்கு தடை விதிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை